இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் இந்தியாவிலேயே எக்ஸ்க்ளூசிவ் ட்ரோன் ஷோரூம் லான்ச் பண்ணியிருக்கோம். வேற எங்கேயுமே ட்ரோனுக்குன்னு தனியாக ஷோரூம் இல்லை. நாங்கள் எங்கள் ட்ரோன் ஷோரூம் லான்ச் இருக்கோம். நாங்கள் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரோன் ஸ்டார்ட் அப். ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து எங்களோட 100 ட்ரோன்ஸ் 100 லொகேஷன்ஸ்ல லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருந்தாரு. நாங்கள் வந்து $10 million ஃபண்டிங் இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய ட்ரோன் அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் இதை வந்து 20 minutes ஃபிளை பண்ண முடியும். ஃபார்மர்ஸோட வாழ்க்கையில நாங்கள் இதை இம்பாக்ட் பண்றதுக்காக இந்த ட்ரோன் வந்து யூஸ்வலா ஒரு ஃபார்மர் வந்து பேக் ஸ்ப்ரே பண்றதுனால 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஒரு நாள் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இந்த ட்ரோனை வச்சு நீங்க 30 ஏக்கர்ல இருந்து 40 ஏக்கர் ஒரு நாளைக்கு ஸ்ப்ரே அடிக்கலாம். அண்ட் 90% வாட்டர் சேவ் பண்ண முடியும். அது இல்லாம 60% பெஸ்டிசைட் இன்புட் காட்டையும் நீங்க சேவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த ஷோரூம் நாங்க வந்து ட்ரோனை லான்ச் பண்ணிருக்கோம். இதுதான் அந்த ட்ரோன். இது வந்து இப்ப இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் வீடியோகிராஃபி ட்ரோன்ஸ் ஆர் சைனாவோட ட்ரோன்ஸ். இப்ப இந்த சைனாவோட ட்ரோன்ஸ்ல என்ன பிரச்சனைனா எல்லா வீடியோகிராஃபி போட்டோ எல்லாமே சைனாக்கு ஸ்டோரேஜ் போடுது. அண்ட் இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா சைனீஸ் ட்ரோன்ஸையும் பேன் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரோன்ல என்ன யூஸ்னா இந்த ட்ரோன்ஸ் வில் பி 4K கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் 30 minutes இந்த ட்ரோன்ஸால ஃபிளை பண்ண முடியும். அண்ட் இந்த ட்ரோன்ஸை வச்சு இதுல வந்து உங்களுக்கு மல்டி லெவல் கேமராஸ் அண்ட் சென்சர்ஸ் இருக்கு. அண்ட் FPV கிளாஸும் இருக்கு. ஸோ நீங்க FPV ட்ரோனாவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் வீடியோகிராஃபி அண்ட் லாபி ஃபிளைங்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் எடுத்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன் ஃபார்மர்ஸ் வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கு பழகுறாங்களா, தெரியுறாங்களா? ஸோ இப்போ மெயினாக அக்ரிகல்ச்சரல் ட்ரோனில் எல்லாரும் இது நல்ல கேள்வி தான். அக்ரிகல்ச்சரல் ட்ரோனில் என்ன முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ ட்ரோன் வந்து ரொம்ப ஹைடெக் டெக்னாலஜி. ஆனால் விவசாயிங்க வந்து ரூரல் லேபர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களால ட்ரோன் ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரோனை ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறது வச்சிருக்கோம். இந்த இப்போ இருக்க அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் வந்து ஃபுல்லி ஆட்டோனமஸ் ட்ரோன்ஸ். இதில் வந்து 3 விஷயம் தான் கேட்கும். கூகுள் மேப் மாதிரி ஒரு லேண்ட் ஏரியா கேட்கும். எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ண போறீங்க நீங்கள் லேண்டை மார்க் பண்ணணும். செகண்ட் வந்து நீங்கள் என்ன கிராப் நீங்கள் பண்ண போறீங்கன்னு கேட்கும். தேர்ட் வந்து என்ன ஸ்டேஜ் ஆஃப் கிராப்னு கேட்கும். நீங்க இந்த மூணுத்தையும் கிளிக் பண்ணிட்டாலே ட்ரோன் ஆட்டோமேட்டிக்கா போய் ஸ்ப்ரேயிங் பண்ணிட்டு வந்துடும். ஸோ திஸ் ட்ரோன் இஸ் ஃபுல்லி ஆட்டோனமஸ். ஸோ நீங்க மேனுவல் கண்ட்ரோல்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆனா ஃபுல்லி ஆட்டோனமஸ் இருக்கனால ஒரு விவசாயி ரொம்ப கம்மி ஒரு 10th பாஸ் ஸ்டூடெண்டாலே இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ண முடியும் 10 days ட்ரைனிங்கோட. அண்ட் கருடா இஸ் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் dual DGCA certificate company. அப்படின்னா என்னன்னா எங்களுக்கு DGCA certification ஃபார் மேனுஃபேக்சரிங் ட்ரோன்ஸும் இருக்கு, ஃபார் ட்ரைனிங் த ட்ரோன்ஸும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ட்ரோன் எங்க கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா நாங்களே ட்ரைனிங் லைசன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆமா. ஸோ இப்போ நாங்க என்ன பண்றோம்னா இப்போ முன்னாடி எப்படின்னா இருந்துச்சுன்னா ஒரு ட்ரோன் பைலட்டே ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை இருந்துச்சு. முன்னாடி வந்து ட்ரோன் பைலட்டே ஒரு தனி இதுவா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டம் ட்ரோனை இது பண்றது. இப்போ எப்படி நாங்க எங்க ட்ரோன்ஸ் ஆக்கிட்டோம்னா நாங்க ட்ரோன் ரொம்ப ஈஸியா ஃபிளை பண்றது ஆக்கிட்டோம். ஸோ ஒரு 10 days நீங்க ட்ரைனிங் கோர்ஸ் நாங்களே கொடுக்கணும். அந்த 10 days ட்ரைனிங் கோர்ஸ்லயும் உங்களால ஃபுல்லா ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்றது, திடீர்னு காத்து ரொம்ப அடிச்சா இல்ல மழை என்ன பெஞ்சா இது திடீர்னு ஒரு செடி மரம் இருக்கு, ஒரு நம்ம ஊர்லனா இந்த வயர் லைன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஆப்ரேட் பண்றதுன்ற எல்லா இதையும் நாங்களே கொடுத்துறோம். இப்போ ஃபார்மர்ஸ் நீங்க எவ்வளவு ட்ரோன் சேல் பண்ணிருக்கீங்க, அவங்களுடைய ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா அதல மாடிஃபை பண்ணி கேக்குறாங்களா? இப்ப நாங்க எங்க ட்ரோனை வந்து ரொம்ப வர்சடைலா இது பண்ணிருக்கோம். வர்சடைல்னா எல்லா யூஸ் கேசஸ்க்கும் பண்ற மாதிரி கரண்டா நாங்க 2500 அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் இந்தியா ஃபுல்லா சேல் பண்ணிருக்கோம். நாங்க டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா சேல் பண்றோம். எங்க கிட்ட டீலர்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. நாங்க நிறைய இந்த பெரிய எல்லா கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஃபர்டிலைசர் கம்பெனி சேல் பண்ணிருக்கோம். இந்த இஃப்கோ, நேஷனல் ஃபர்டிலைசர் லிமிடெட், நம்ம மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட், ராஷ்டிரா, அவங்க எல்லாருக்கும் நாங்க ட்ரோன்ஸும் சேல் பண்ணிருக்கோம். நாங்க ஸ்ப்ரேயிங் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஃபார்மிங் போறப்ப மேனுவலா ஸ்ப்ரே பண்றப்போ அங்க விளைச்சல் அந்த விளைச்சல் அவ்வளவு அதிகம். இப்போ நம்ம ட்ரோன் மூலமா பண்றப்போ ஆனா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் கம்பேரிசன் பார்த்திருக்கீங்க? இப்போ மெயினா என்ன பிரச்சனைனா மேனுவல் ஸ்ப்ரேயிங்ல நம்ம ஒரு விவசாயி வந்து ஒரு 50 லிட்டர் பேக் இல்ல 30 லிட்டர் பேக் முதுகுல சுமந்து ஸ்ப்ரே அடிச்சிட்டு போவாங்க. உங்களுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் விவசாயிங்க வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்டா அடிப்பாங்க. சில இடத்துல விட்டுருவாங்க, சில இடத்துல அடிப்பாங்க. அண்ட் இல்ல சில இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராவா அடிப்பாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா ஸ்ப்ரேயிங் வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்டா நடக்குது. அண்ட் இதனாலே நம்ம நிறைய விளைச்சல் எடுக்க முடியுது, ஆனா எடுக்க முடியல. இப்போ நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா 60% ஆஃப் த ஆளுங்க வந்து நம்ம ஃபார்மிங்ல இருக்கோம். ஆனா அவ்வளவு காஸ்ட் நமக்கு ஃபார்மிங்ல வர மாட்டேங்குது. இது நம்ம ட்ரோன்ல எப்படின்னா 30% yield இம்ப்ரூவ் ஆகுது, 90% ஆஃப் வாட்டர் குறைக்கிறோம், அண்ட் 60% ஆஃப் பெஸ்டிசைட் காஸ்டையும் நம்ம குறைக்கிறோம். 30% yield இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ நாங்க வந்து டிஃபென்ஸுக்கும் ட்ரோன் லான்ச் பண்றோம் அடுத்த வருஷத்துல. இதெல்லாம் வந்து ஸ்டெல்த் ட்ரோனா இருக்கும். இந்த ட்ரோன் ரொம்ப ஹை ஆல்டிடியூட் 30,000-40,000 ஃபீட்ல ஃபிளை பண்ணும். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு 16 hours 17 hours அட் ஸ்டேஜ்ல பறந்து எல்லா இடத்தையும் வீடியோகிராஃபி பண்ணி ஒரு ஐ இந்த ஸ்கை மாதிரி நமக்கு கொடுக்குறது.